ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மட்டன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். பொடி அரைச்சி போட்டு மட்டன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மட்டன் குழம்பு போட்டிருக்கேன், இருந்தாலும் அந்த பொடி எப்படி அரைக்கிறதுன்னு போடுறேங்க. 1.5 ஸ்பூன் தனியா போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க வெறும் வாணலியில். அப்புறம் ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டு அதையும் வறுத்துக்கணுங்க. ஒரு ஸ்பூன் மிளகும் போட்டு வறுத்துக்கணுங்க. சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டு அதையும் வறுத்துக்கணுங்க. சோம்பும் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு இதை அரைச்சிக்கணுங்க. நமக்கு தேவை ஒரு 2 ஸ்பூன் தான் தேவைப்படும், ஆனாலும் அதை அரைச்சி பொடி பண்ணி வச்சுப்பாங்க. தேவையாக இருக்கும்போது போட்டுப்பேன். இதை அரைச்சி பொடி பண்ணிக்குவாங்க. பட்டை லவங்கம் ஏலக்காய் நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் எப்போவுமே மசாலாவில் பட்டை லவங்கம் போட்டு வதக்கி அரைக்கிறதுனால நான் போடலை. தேவையாக இருக்கும்போது போட்டுக்கலாம். இந்த மசாலா மட்டும் அரைச்சி வச்சுக்கிறேங்க. ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி பட்டை 2, ஏலக்காய் 1, ஒரு 5 லவங்கம் போட்டு பச்சை மிளகாய் 2 போட்டு வதக்கிட்டு பூண்டு ஒரு 20 அதே அளவுக்கு இஞ்சியும் போட்டு வதக்கிக்கிட்டாங்க. இது மட்டன் குழம்புக்கு மசாலா தாங்க. ஒரு 20 சின்ன வெங்காயமும் போட்டு வதக்கி எடுத்துக்கிட்டாங்க. ஒரு 3 தக்காளியும் போட்டு வதக்கி அதை அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க குழம்புக்கு. இது முதல்ல நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அந்த பொடி எப்படி அரைக்கிறதுன்னு காமிக்கிறதுக்காக தான் மறுபடியும் இந்த வீடியோ போடுறாங்க. ஒரு குக்கரில் சோம்பு போட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு அது நல்லா வதங்கின உடனே மட்டனையும் போட்டு கொஞ்சம் எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிடுவாங்க. பட்டன் அவங்க எனக்கு அதை ஒவ்வொரு குழம்புக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுறதுனால நான் இதில் சேர்த்துலைங்க. மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒரு 3 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு வதக்கிட்டு அரைச்ச மசாலா இருக்குது இல்லைங்களா, வெங்காயம் பூண்டுலாம் அரைச்சோம் இல்லைங்களா, அதையும் போட்டுக்கிட்டாங்க. ஒரே ஜாரில் அரைக்க முடியலன்னுட்டு 2 முறை போட்டு அரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மசாலா பொடியை எல்லாத்துக்கும் போடலான்னுட்டு நான் காமனாக அரைச்சி வச்சுக்கிறேங்க. அதுக்குள்ளே தேங்காய் ஒரு 10 பில்லை போட்டுட்டு கசகசா 1 ஸ்பூனும் சோம்பு 1 ஸ்பூனும் முந்திரி ஒரு 10 போட்டு அரைச்சி அந்த குழம்புல ஊற்றி சேர்த்துக்கிட்டேங்க. தேவை இருக்கிற உப்பும் போட்டுட்டு கொத்தமல்லியும் போட்டுட்டு தோஞ்சல் லாஸ்ட்டில் போடலான்னுட்டு எடுத்துட்டு எண்ணெயில் போடாமல் லாஸ்ட்டில் போட்டு விசில் போடும் போது போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டேங்க. அப்புறம் கத்திரிக்காய் எங்கள் குழம்புல இதில் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னுட்டு கத்திரிக்காய் 2 போட்டு இந்த மசாலாவும் போட்டுட்டு ஒரு 2 கொதி விட்டு சிம்மில் வச்சு வெயிட் போட்டுட்டு சிம்மில் வச்சு எடுத்துட்டேங்க. ஏன்னா குழஞ்சிரும் விசில் போட்டா அப்படின்ட்டு சிம்மில் வச்சு குழம்பு எடுத்துக்கிட்டேங்க. இந்த டிஷ் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.